பரிதாரத்தை பூசிக்கொள்ள செம்பருத்தி செம்பருத்தி நான் தான் கொட்டு ஏமா வணக்கம்டா. ஐயோ ஆம்பளை பரல மிமிக்கு இல்லாம பண்றீங்க. எங்க அக்காவுக்கு தொண்டை கட்டிங்க மரியாதை கெடுத்துக்கு நீ தெரியல. நான் காட்டி பீ சுசிலா மாதிரி பாடுறேன். ஆயன் ஒருத்தவங்க நிட்டு போய் டோடி டோடி சரி அதெல்லாம் விடுங்க. என்ன எதுக்கு வேற சொன்னீங்க? நீங்க அதெல்லாம் விடுங்க. சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகேங்க. உன் பேரு மாஸ்கா? என்ன பாக்கும்போதே பாடணும்னு சொன்ன மாஸ்க் சொன்னமா போறியா? என்னது போறியா? மாஸ்க் என்ன தாராளமா போறியன்ற மாஸ்க் சொன்னமா? நானும் அதான் சொன்னேன். சொல்லு குழந்தை, முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டு அது மனிதனுக்கு பிடிக்கலையா, அதனால நாட்டு வகை சிறப்பா இருக்கணும். நாங்க ஆடினா நீங்க என்ன கூட போங்க. நீங்க ஆடினா நாங்கள் புள்ள கூட போம்.
உடம்ப கட்ட முறிஞ்சுக்கு உனக்கு நான் எடுத்து மறுபடியும் கட்டிக்குவேன். மரியாதை கெடுத்துக்க பாரு. என்னவோ தெரியல ஆனங்கட்ட பையா. ஆனங்கட்ட பையா. ஆ. ஏனங்கட்ட பையா. ஆமா. வேற சொல்லி விட்டு போடு. உன்னை தேடி வர காரணம் இருக்கிறது. உன்னை பார்த்து காரணம்
கலகரிக்கும் அப்பன் பிள்ளைக்குள் கலகத்தை மூட்ட வந்துள்ளார். இந்த போடு கலகத்தை செய்வதற்காக வரவில்லை, நன்மை சொல்வதற்காக வந்திருக்கிறார். நன்மை கூறுவதற்காகவா? ஆமாப்பா, அவர் என்ன உரைக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் அப்பா. பைரவா, யார் யார் இவன்? இளக்கன்று என்னுடைய மகன் மணிகண்டன். மேசையை பாரியா தொடப்பகட்ட மாதிரி வச்சுங்க. வேற ஒண்ணும் கிடையாது இவன்கிட்ட. வேற ஒண்ணும் இல்ல. இளக்கன்று பழமொழியார். தெரியாமல் பேசியிருந்தா நீங்க தான் மன்னிப்பு வேண்டும். ஆமா, அங்கதான் மன்னிப்பா. உங்களுக்கு உபாயம் செய்யவே வந்திருக்கிறேன். சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். யாரே, யாரே? இந்த உலகத்திலே வெல்லவோ கொல்லவோ எவருமே இல்லை என்று தாங்கள் இருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் வரத்தை பெற்றவர்களா? இல்லை, மரமிட்டால் ஐயா. வரம் பெறாதவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வரப்பிரசாத ஆக முடியும்? மகனே மணிகண்டன், வாழவே முடியாது. புரியாமல் முதுமட்டு பேசி கொண்டிருக்கிறாரே. நாம் வரம் பெற வேண்டுமா? இதுவரை இந்த பகலவன் கோட்டை அளவிற்குரிய பயிரும் என்றால் அனைவருமே நடுநிலைக்கு செல்வார்கள். அப்படி பொழுது நாம் யாரிடத்திலும் சென்று வரம் என்பதை பெறவில்லை அப்பா. வரம் பெற வேண்டும் என்றால் இப்போது இமாச்சலம் செல்ல வேண்டும். இமாச்சலம் சென்று இப்படி கோரி அரிய பெரிய தவத்தை செய்து வரத்தை வாங்க வேண்டும். நான் இந்த முகமி வரை வரம் பெற்றால் தான் முழுமை அடைய முடியும். தீரம் இருந்தால் போதாது, விவேகம் இருந்தால் போதாது. ஆனால் வரம் பெற்றால் தான் விவேகத்தோடு வாழ முடியும் என்று சொல்லுகிறீர்கள். உண்மை. இமாச்சலம் சென்று சிவபெருமானை கண்டு நான் வரம் வாங்க வேண்டுமா? எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? என்ன வரம் சொல்லுங்கள். நித்திய தத்துவம் என்ற வரத்தை பெற வேண்டும். நித்தியம் என்றால் என்ன? நித்தியம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் தத்துவம் என்றால் அடக்கம். ஆஹா. இந்த 14 உலகம் உங்களுக்கு அடக்கமாக இருக்கும் என்று நித்தியம் என்றால் உலகம், தத்துவம் என்றால் இந்த 14 உலகமும் பகலவன் கோட்டை அளவிற்குரிய பைரவருக்கு அடக்கமாக வேண்டும் என்று உரைத்திருக்கிறோம் சுவாமி. அப்படி என்றால் வரத்தை பெற வேண்டும். ஆனால் முக்கியமான ஒரு செய்தி என்ன? உன்னுடைய தந்தை தவம் செய்ய வேண்டும். தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் ஆஹா, தவத்தை கலைப்பதற்கு வழி செய்வார்கள். அதனால் நீ காவலாக சர்வ ஜாக்கிரதையாக காவல் அப்படியா இருக்கட்டும். புறப்படுங்கள். ஆ, பரவாயில்லை.